இந்த 18% என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி அண்ணாமலையால உள்ள வந்தது. அண்ணாமலை அதுல இல்ல, அண்ணாமலையோட எண்ண ஓட்டம் அங்க பொய்யாக்கப்படும் என்றால் இந்த 18% பெரும்பகுதி சீமான் தலைமைக்கு போகும். இது ஈரோடு கிழக்குல அது நடந்துட்டு. ஈரோடு கிழக்குல என்டிஏ மட்டும் சீமான் பலையனப்படுத்தல, ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பலையனப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் இது உண்மை நிலவரம், இதுதான் களம், இப்படித்தான் இருக்கும். சீமானை பற்றி நான் சொன்ன எதுவுமே இதுவரை தப்பாகல. அண்ணா சீமானுக்குள்ள எல்லா வாய்ப்புமே பாஜகவின் தவறு, கமலஹாசன் தினகரனின் தவறு, எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டின் ஈரோடு கிழக்கில் நிற்காதலின் தவறு, என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதலின் தவறு. இதையும் தாண்டி என்டிஏ பாஜக அண்ணாமலைக்கு வந்து உதாசீனப்படுத்துவாங்கன்னா, அண்ணாமலையோட அந்த வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிடலன்னா அது தமிழ் தேசியத்தின் பெரிய எழுச்சியா இருக்கும், சீமானின் பெரிய எழுச்சியா இருக்கும். இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. என்ன டெல்லிக்கு சொல்றீங்களா இந்த தகவல்? எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அதான் டெல்லிக்கு சொல்றீங்க. உண்மை தகவலை சொல்றேன். அண்ணாமலையின் தலைவர் பதவி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருப்பதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களா? இவ்வளோ சீமானுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து சொல்றதுக்கு காரணமே நீங்க அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டா சீமான் எழுச்சி அடைந்துருவாருன்னு சொல்ல வரீங்களோ? ஃபேக்ட் அப்படித்தானுங்க சொல்லுது. மற்ற தலைவர்கள் சீமானை கண்டெயின் பண்ண முடியலையே, அண்ணாமலை தானே கண்டெயின் பண்ணியிருக்கிறாரு.